தந்தை பெரியார் பிறந்தநாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதே போல திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் நடிகர் விஜயும் தாவேகாவின் தலைவருமான நடிகர் விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் என்றும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தெறிந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் என்றும் சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு பகலவன், தென்னகத்தின் சாக்ரீட் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு என அவர் மறைமுகமாக தமிழக அரசை சாடுவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அதேதான் அரசியல் நோக்கர்களும் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுடைய பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.